2,00,000க்கும் மேற்பட்ட போலி வாக்குகள் நமது செங்கல்பட்டு சட்டமன்றத்தில் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது டபுள் என்ட்ரி, ஒரே ஆளுக்கு 2-3 வாக்குகள். அப்புறம் இரண்டாவது ஓட்டை எடுக்காம இருக்காது வச்சிருக்கிறது. அப்புறமா வெளியூருக்கு போன ஓட்டை இங்கே வச்சுக்கிட்டு அவங்க பேர்ல கள்ள ஓட்டு போடுறது. இது நான் 2022 இங்க லோக்கல் எலெக்ஷன் நிற்கும் போது என்னுடைய பூத்திலே 6 வாக்குகள் கள்ள வாக்குகள் அதை பதிவு செய்யப்பட்டன. இது எங்கள் கண்முனை நடந்தது. அவ்வளவு பிரச்சனை ஆச்சு. இந்த மாதிரி அப்போ ஊர்ல இல்லாத நபர், அவர் யார் என்பதே நமக்கு தெரியாது. பல ஆண்டுகளுக்கு முன்பு ஊரை விட்டு கடந்து வெளியூரை செட்டிலானவங்க அவங்களுடைய ஓட்டு இங்கும் இருக்கிறது, வெளியூரிலும் அவங்க ஓட்டு வச்சிருக்கிறாங்க. அந்த ஓட்டுகளை பயன்படுத்தி தான் நீங்கள் ஒரு முறையும் சட்டமன்ற உறுப்பினர்கள் வாங்கி கொண்டிருக்கிறீங்க, லோக்கல் கவுன்சில் ஜெயிக்கிறீங்க, சேர்மன் ஜெயிக்கிறீங்க. அதனால இந்த முறை மத்திய அரசு உறுத்திக் கொண்டது, தேர்தல் ஆணையம் விழித்துக் கொண்டது. 2022 நடைபெற்ற அதே சேவை மீண்டும் கொண்டு வந்து பல 2,00,000க்கும் மேற்பட்ட போலி வாக்குகள் ஒழிக்கப்பட்டுள்ளன. வருகின்ற 2026 தேர்தலிலே நாம் அனைவரும் இந்திய கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும். ஏனென்றால் இன்னைக்கு பெண்களை மையப்படுத்தி பெண்களுக்காக மத்திய அரசு மிக சிறந்த திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது. இந்த அப்பா என்று அழைக்க தகுதியே இல்லாத ஒரு நபர் ஸ்டாலின். ஆனால் நாங்கள் சொல்வோம், எங்களுக்கும் ஒரு அப்பா இருக்கிறார். அவர்தான் பாரத பிரதமர், மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அவர் எங்களுக்கு என்னென்ன திட்டங்கள் கொடுத்திருக்கிறார் என்று ஒரு சில திட்டங்களை மட்டுமே உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். அந்த திட்டங்களை சொல்லிக் கொண்டிருந்தால் ஒரு மாதம் அல்ல, ஒரு வருடம் கூட சொல்லிட்டே போகலாம். அவருடைய பார்த்தீங்கன்னா ஸ்ரீமாட் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பெண்களின் பெயரிலேயே கிராமப்புற பெண்களும் தொழில் முனைவர்களாக தொழில் வல்லுநர்களாக உருவாக வேண்டும் என்று ஒரு சந்தைப்படுத்துகிற திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். அதுக்கான பட்ஜெட் பணமும் அவங்க ஒதுக்கி இருக்கிறாங்க. இது பெண்களை மையப்படுத்தி பெண்களின் பேராலே வருது. அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா மகளிர் விடுதிகள், நிறைய மகளிர் விடுதிகள் நம்ம பார்த்திருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். இங்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு மகளிர் விடுதிகள் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருப்போம் இல்லையா? ஆனா இங்க நம்முடைய மத்திய அரசு மாவட்டம் தோறும் மகளிருக்காக ஒரு விடுதி மிக பாதுகாப்பான வகையில் ஏற்பாடு பண்றதுக்கான திட்டத்தை நமக்கு அமல்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க. அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா பெண்கள் இன்னைக்கு நீங்க தென் மாவட்டங்களை பாத்தீங்கன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க, முந்திரி தொழிற்சாலைகள், அப்புறம் தேங்காய், இது ஃபுல்லா நமக்கு அங்க வந்துட்டு இருக்கு. கன்னியாகுமரி, கேரளா அந்த பகுதியில வந்துட்டு இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா குடிசை தொழில் மாதிரி இந்த முந்திரி என்ன பண்ணுவாங்கன்னா, முந்திரி ஆளுகளை போயிட்டு ஒரு 2 கிலோ 3 கிலோ வாங்கிட்டு வருவாங்க. வாங்கிட்டு வீட்டிலே உடைச்சு அந்த முந்திரி பருப்பை உடையம் பத்திரமா இருக்கும்போது கொடுத்து அதுக்கான காசு வாங்குவாங்க. 10 ஆண்டுகளுக்கு முன்பு 60 ரூபாய். தற்போது எனக்கும் தெரியாது எவ்வளோன்றது. ஆனா முந்திரி பருப்பு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிலோ 9,000 ரூபாய் போயிட்டு இருந்தது. அந்த முந்திரி தொழிற்சாலை வளர்ச்சி அடையவும் அதுக்காக ஃபண்ட் அமைச்சிருக்கிறாங்க. 2வது பாத்தீங்கன்னா தேங்காய், இது உற்பத்தியை பெருக்கவும் இதை வளமைப்படுத்தவும் இதுக்காக மிக சிறப்பான ஒரு பட்ஜெட் கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா இந்த பெண்கள் அதாவது பெண் குழந்தைகளுக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செல்வ மகள் சேமிப்பு திட்டம். இன்னைக்கு நம்ம ஒரு பெண்களையும் கடந்த 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகளுக்கு முன்பு பாத்தீங்கன்னா ஒரு பெண் குழந்தையும் குறிப்பிட்ட 10,000க்கு மேல் படிக்க விடாம வச்சிருப்போம். ஒண்ணு பாத்தீங்கன்னா காரணம் லோக்கல்ல ஸ்கூல் 10க்கு மேல இருக்காது. வெளியில அனுப்புறதுக்கு பயம். பெண் குழந்தைகள் அனுப்ப ஊர்ல பகுதியை இங்க அனுப்புற பெண் குழந்தைக்கு அதுக்கு படிப்பு அப்படின்ற காலகட்டம் இருந்துச்சு. நம்ம எத்தனை பாரதியார்கள் வந்தாலும் பெண் குழந்தைகளை அடக்குமுறைப்படுத்துவதை நாம் தடுக்க முடியாத அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆகையினால அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அந்த பெண் குழந்தைகளின் படிப்பு பாதிக்கப்படுது. 2வது திருமண வாழ்க்கையில இப்ப ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா 2 பெண் குழந்தைகள் 3 பெண் குழந்தைகள் அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்படுறவங்களா இருப்பாங்க. அப்ப அந்த பெண் குழந்தைகள் திருமணம் ஒரு கேள்விக்குறி ஆகக்கூடாது, படிப்பு ஒரு கேள்விக்குறி ஆகக்கூடாது என்பதற்காக பிறந்த குழந்தைக்கு செல்வ மகள் சேமிப்பு திட்டம் 10 வயது வரையில நாம் அதை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாதம் 1000 ரூபாய் அப்படின்றத வச்சிருந்தாங்க. இப்ப 250 ரூபாய் கூட பண்ண முடியும். அதே மாதிரி பொம்பளை பிள்ளைக்கு மட்டும்தான் இருக்கான, கண்டிப்பா இல்லை. ஆண் குழந்தைகளுக்கும் இருக்கிறது. ஆண் குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா பெண் மகன் சேமிப்பு திட்டமும் சேர்ந்து அதுவே 250 ரூபாய் மாதம் நம்ம கட்டுறது. அப்புறமா பாத்தீங்கன்னா பெண்களுக்கான வித்தியாசம் ஒரு சேமிப்பு திட்டம் கொடுத்திருந்தாங்க. இது பாத்தீங்கன்னா பெண்களுடைய வளர்ச்சிக்கு, அதாவது சொன்ன துளசிமாத் மாதிரி இது அவங்க சேமிக்கிறது அவங்களுடைய முதிய காலத்துக்கு பயன்படுற மாதிரி ஒரு சேமிப்பு.
எந்த ஒரு காசும் இல்லாம உங்களுடைய போட்டோ ஆதார் மட்டும் கொடுத்து நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம், 0 பேலன்ஸ். ஸோ அந்த மாதிரி பந்தன் திட்டத்தை பெண்களுக்காக வழங்கியவர் திரு நரேந்திர மோடிஜி ஆகும். அதை ஏன் கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்கள் அந்த சேமிக்கும் பழக்கம் இல்லை. பக்கத்து வீட்டில் உள்ளவங்களை நம்பி சீட்டு கட்டுறது, அப்புறமா பாத்தீங்கன்னா சண்டை பிடிக்கிறது, இந்த மாதிரி அவருடைய பணத்தை சேமிக்கும் விதமாக அக்கம் பக்கவர்களை நம்பி கொடுத்து வந்தனர். இதனால நிறைய சித்தாண்டுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஏமாத்திட்டுலாம் போயிட்டாங்க. எங்களுக்கு தெரிஞ்ச நடந்து இதனால நிறைய குடும்பங்கள் தற்கொலை, நிறைய பெண்கள் தற்கொலை செஞ்சு கொண்டது. ஏன்னா அதனால எதுவுமே கொடுக்காம பெண்களை கொலை செய்ய கஞ்சா விற்பனையை அதிகரித்து வருவதும் திரு ஸ்டாலின் அவர்களை அப்பா என்று அழைப்பது நலமா, பெண்களுக்காகவே பல நல்ல திட்டங்களை கொடுத்து இந்த பெண்களுக்காகவே தனக்கான ஒரு வாழ்க்கையை வாழாமல் இந்த இந்தியாவுக்காகவே தனது வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டிருக்க மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அப்பா என்று அழைப்போமா என்பதை மக்களை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். தொடர்ந்து இது போன்று திமுக வரும் காலகட்டங்கள் தற்போது பாத்தீங்கன்னா 5000 ரூபாய் போட்டுக்கிறாங்க. என்ன சொன்னாங்க, 3000 ரூபாய் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் 3 மாதங்களுக்காக பணம் என்றும் 2000 ரூபாய் கோடைக்கால செலவுக்கான பணம் அப்படின்னா, கடந்த 4 ஆண்டுகள் கோடைக்காலம் வரவில்லையா? 4 ஆண்டுகள் குடிக்க தண்ணி இல்லாம மக்கள் கஷ்டப்படவில்லையா? பொங்கல் தொகுப்பு என்ன கொடுத்தீர்கள் நீங்க? பொங்கலுக்கு பாத்தீங்கன்னா 1 ரூபாய் காசு கொடுக்கல. நம்முடைய மாண்புமிகு எடப்பாடி அவங்க இருக்கும்போது 2500 ரூபாய் கொடுத்ததுக்கு 5000 கொடுக்கணும்னு கேட்டீங்க. ஸ்டாலின் அவர்கள் கடந்த 3 ஆண்டுகளாக 1 ரூபாய் கூட பொங்கல் தொகுப்புல கொடுக்கல. இப்ப திடீர்னு கொடுக்கறீங்க. பயம் வந்துருச்சு. நாற்காலி ஆசை யாரை விட்டது இல்லையா? முதலமைச்சர் நாற்காலி காலியாகி விடும் என்ற பயம் வந்ததுனால இந்த 5000 ரூபாய் வந்துருச்சு. ரெண்டாவது இன்னொரு விஷயம், அதாவது 2,50,00,000 ரேஷன் கார்டுகள் இருக்கு நமக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டுல. இதுல நம்மளுடைய ஸ்டாலின் அப்பா அவங்க என்ன சொல்லுறாங்க அப்படின்னா, ஆனா ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவருக்கும் அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் அப்படின்னு அறிவிச்சாங்க. எப்போ? தேர்தலுக்கு முன்னாடி வாக்குறுதி. ஆனா ஜெயிச்சு என்ன பேசினாங்க, தகுதி எல்லாம் பெண்களுக்கு மட்டும். தகுதி நீங்க எதை வச்சு நீங்க இட போடுறீங்க புரியலையே? எப்படி நகனுக்கெல்லாம் போட்டுட்டு இருந்த தகுதியா? உங்களுடைய உறவுகளாக மாமன், மச்சான், அண்ணன், தம்பி, சித்தப்பா, பெரியப்பா அந்த மாதிரி உறவுகளோட இருந்தாலும் தகுதியான குடும்பமா? புரியல எங்களுக்கு. அதை நீங்கள் கொஞ்சம் விளக்கமாக சொன்னால் நன்றாக இருக்கு திரு ஸ்டாலின் அவர்களே. ஆக நான் பெண்களை மதிப்பிட உங்களுக்கு கொஞ்சம் கூட தகுதியே கிடையாது. சரியா? அனைத்து பெண்களையும் நாங்கள் எங்கள் தாயாக எங்கள் குலதெய்வமாக நாங்கள் வழிபட்டுக் கொண்டிருக்கிறோம். பெண்களை மதிக்கும் எங்கள் மத்திய அரசு இதுவரையிலும் அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு. இனிமேலும் பெண்களுக்காக பல நல்ல திட்டங்களை எங்களுடைய பாரத பிரதமர் திரு மாண்புமிகு நரேந்திர மோடிஜி அவர்கள் கொடுப்பார். அது இந்த தமிழ்நாட்டுக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்திய கூட்டணி சார்பில் நம்முடைய மாண்புமிகு மரியாதைக்குரிய திரு எடப்பாடி அவங்க அரியணையில் அமரும் போது மீண்டும் தமிழகத்திற்கு நல்ல ஒரு விடிவுகாலம் கிடைக்கும். திராவிட மாடல் விடிய அரசு அதை வீட்டுக்கு அனுப்பி நல்லதொரு விடியலை நல்லதொரு வாழ்வு தமிழ்நாட்டுக்கு அமைத்து தர இந்திய கூட்டணியால் மட்டுமே முடியும். ஆகவே தமிழக மக்களை சிந்தித்து வருகின்ற 2020 சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் வாக்களிக்க சொல்லும் போது உங்களுடைய பெண்ணான கருத்தினால் இந்திய கூட்டணி வேட்பாளர்களுக்கு சகோதரர்களுக்கு வாக்களித்து தமிழகத்தின் தலைவத்தை மாற்ற உங்களுடைய மாறி உங்கள் பாதம் தொட்டு வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். வாய்ப்பளித்த தலைமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.